ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆகா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டோரியை ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. சூர்யா கௌதம் கிட்ட விட்ட சவாலை நினச்சி ரொம்ப யோசனையாக உட்காந்துருக்காங்க. அங்கே வர மகா சூர்யா கிட்ட என்ன ஏதுன்னு விசாரித்ததுக்கப்புறம், நீங்கள் கௌதம் கிட்ட விட்ட சவாலில் தோற்று போயிட்டா கௌதம் கிட்ட அடிமையாக இருப்பேன்னு சொன்னீங்க இல்லையா, அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மகா சொல்கிறாங்க. அதுக்கு சூர்யா நான் ஏற்கனவே உன்னோட அன்புக்கு அடிமையாக தான் மகா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேத்துக்குள்ளார குட்டியாக ஒரு ரொமான்ஸ் நடக்குது. ஒரு மாதிரி காமெடிகள் நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவங்க ரூமுக்குள்ளார வராரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அனாமிகா எதுக்கு விஜய் சூர்யாவோட ரூமுக்குள்ளார போறாரு அப்படின்னு சொல்லி பின்னாடியே என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வந்துடுறாங்க. இப்போ சூர்யா கிட்ட விஜய் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு, நான் ஏற்கனவே ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன், அதாவது நான் அனாமிகா என்னோட ஒய்ஃப்னு சொல்றதா இல்லை பிரபா அப்படி என்னோட ஒய்ஃப்னு சொல்றதானே, இப்போ நான் நல்ல முடிவு செஞ்சுட்டேன், நம்ம எல்லாம் இங்கே ஒன்றா தானே இருக்கிறோம், இப்போ எனக்கு நல்லா புரிதல் வந்துருச்சு, பிரபா தான் என்னோட ஒய்ஃப் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன், இதை எல்லாத்திட்டையும் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே நான் இந்த முடிவை எடுத்திருந்தேன்னா கோர்ட்டு மூலமாக அனாமிகா எல்லாத்துக்கும் தொந்தரவு கொடுப்பாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் இனிமேல் நான் தைரியமாக அந்த முடிவு எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு சூர்யா சந்தோஷப்படுறாரு, மகாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இதை கேட்டுக்கிட்டு இருக்க அனாமிகா, உங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர விட மாட்டேன், நான் உங்களை பிரிக்கிறதுக்காக தானே இவ்வளோ பெரிய சிரமத்தெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வழக்கம் போல் வீரவசனம் பேசிட்டு போகிறாங்க. இப்போ இந்த பக்கத்து கௌதம் பார்த்தா ரொம்ப டென்ஷனாக இருந்துகிட்டு இருக்காரு. அந்த வழியாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஐஸ்வர்யா கையில் ஒரு பொம்மை, குழந்தை பொம்மையை வச்சுக்கிட்டு அப்படியே, அதாவது அவங்களுக்கு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்து என்ன ஏதுங்கிற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தாருன்னா கௌதம் ரொம்ப டென்ஷனாகவே இருக்காரு, எதுவுமே காஃபி வேணாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி. இப்போ அங்கே பார்த்தோம் அப்படின்னா சித்ரா என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. நான் ஒரு பேங்கில் பணம் கொடுத்தேன், அவங்க கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னாக்கா அது அப்படியே டபுளாக தரேன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 20 லட்ச ரூபா கொடுத்தது அப்படியே 40 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்போ பெருசாக ஏதோ ஒன்று ஏமாற போகிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. அடுத்து சித்ரா கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே வாழ்த்துலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கௌதம், நான் சூர்யாவோட பெரிய அளவில் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டது எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் இந்த விஷயம் எல்லாமே ஐஸ்வர்யாவுக்கு தெரியுது. ஆனால் ஐஸ்வர்யா அப்பப்போ இடையில பேசுகிற மாதிரி பேசி நல்லா சித்ராவும் கௌதமையும் இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, நீ நல்லா தோற்று போவ அப்படின்னு. இந்த பிளானெல்லாம் இவங்க பேசிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, நான் ஒரு வேலையை வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கௌதம் கிளம்பிடுறாரு. அது என்னங்கிறது நமக்கு தெரியும், ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி சூர்யாவோட அந்த சாமானுங்க, ஆர்டர் கொடுத்த சாமானுங்களாம் போகிற லாரியோட பிரேக்கை பிடிங்கி விட்டு அந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணல. அந்த விஷயத்தை இங்கே பார்த்தோம்னா சூர்யா அந்த சாமானுங்களாம் ஏற்றி வண்டியில் அனுப்புகிறாரு. அடுத்து கௌதம் சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. உடனே அதிர்ச்சியாகி சூர்யா நான் போய் என்னன்னு பார்க்குறேன்னு கிளம்பிடுறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை மகா ஐஸ்வர்யா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. ஐஸ்வர்யாவும் அப்படியே செம்ம டென்ஷனாக வராங்க, அப்படி செஞ்சாங்களா பாரு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ பார்த்தா கீழே என்னமோ சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தோம்னா அந்த வைத்தியர் இருக்கார்ல, அவர் வராரு ஐஸ்வர்யாவை சரியாக்கிறதுக்கு. அதை எட்டி பார்த்துடுறாங்க. இப்போ சித்ராட்ட பேசினதுக்கப்புறம் சித்ரா அந்த ரூம் கொண்டு போய் விடுறாங்க. இப்போ சித்ரா அப்படியே பயந்து போய் நிற்கிறாங்க. கௌதம் வந்ததுக்கப்புறம் கௌதமை பார்த்தும் பயப்படுறாங்க. கௌதம் கிட்ட பேசி இந்த மாதிரி வைத்தியம் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கீழே போயிடுறாங்க. இப்போ அந்த வைத்தியர் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐஸ்வர்யாவுக்கு சரியாகுதா, அந்த சரியாகிற விஷயமா உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. அப்பயே ஐஸ்வர்யா ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. இப்போ கையெல்லாம் பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூர்யா அந்த லாரியில் பிரேக் பிடிக்கல இல்லையா, அது விஷயமா ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. வீட்டில் எல்லாரும் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. ஒரு வழியாக சூர்யா அந்த வண்டிக்குள்ளார ஏறி அந்த வண்டியும் அப்படியே நிறுத்திடுறாரு. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.